லண்டனின் எலிஃபண்ட் அண்ட் காஸ்டில் பகுதியில் உள்ள ஒரு மாடி குடியிருப்பிலிருந்து குறித்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை, தாய் மற்றும் அவர்களது 9 வயது மகன் ஆகிய மூவரும் உயிரிழந்துள்ள நிலையில் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தற்கொலையாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவர்கள் ராகேஷ், அதிதி மற்றும் அவர்களது 9 வயது மகன் சித் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தாய் மற்றும் தந்தை இந்தியர்கள் எனவும் மகன் பிரித்தானியாவில் பிறந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது. சித் குணப்படுத்த முடியாத கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இவர்கள் 45 மாடிகளை கொண்ட அங்கில் கோபுர குடியிருப்பின் 36வது மாடியில் வசித்து வந்தனர். கடந்த மே மாதம் 27ஆம் தேதி அதிகாலை இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து மக்கள் கீழே விழுந்ததாக வந்த தகவலை அடுத்து அவசர கால மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பலத்த காயமடைந்திருந்த மூவரையும் காப்பாற்ற முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த துயர சம்பவம் குறித்து அந்த பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நீல் காயில் குடியிருப்பு வாசிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த மரணங்கள் தொடர்பாக வேறு எவரையும் போலீசார் தேடவில்லை என்றும் இது தற்கொலையாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடூரமான சம்பவத்திற்கு ஒரு குடும்பத்தை தூண்டிய சூழ்நிலை என்னவென்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்று MP நீல் காயில் தனது கடிதத்தில் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அவர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். போலீஸ் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், இந்த 3 மரணங்களும் எதிர்பாராத ஒன்றாக கருதப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்துள்ள உள்ளூர் மக்கள் அப்பகுதியே ஒரு திகழூட்டும் காட்சி போல மாறியிருந்ததாக கூறி சோகத்தில் மூழ்கியுள்ளனர்.